அப்பா இன்னைக்கு எனக்கு பிரியாணி வேணும்பா அப்படின்னு சொல்லி ருத்திகா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தா. இருசாமி அப்பாவுக்கு ஒரு புதுசா ஒரு போன் ஒன்று வாங்கணும், அதை வாங்கிட்டு பிரியாணி சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சென்டிமெண்டா என் பிள்ளைகிட்டே மொபைலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பாப்பா மொபைல் வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. மொபைல் வாங்கின கையோட ட்ரீட்டுங்க ருத்திகாவுக்கு. சிக்கன் பிரியாணி, நானு, கிரில்டு பெப்பர் சிக்கன், சிக்கன் ரைஸ். சோ இந்த 4 ஐட்டத்தையும் வாங்கி நாங்க எல்லாருமே ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட நண்பர் நேசமணியுமே எங்க கூட வந்திருந்தாரு. சோ நாங்க எல்லாருமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகளை வாங்கி சாப்பிட்டு அழகா வீட்டுக்கு வந்துட்டாங்க. முன்னெல்லாம் அடிக்கடி ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபேமிலியா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போறதே விட்டுட்டோம். வீக்லி ஒன்ஸ் இப்படி ஃபேமிலியா போய் சாப்பிட்டா அது ஒரு ஜாலியா தாங்க இருக்கு. அதுவுமே குழந்தைங்க ஆசைப்படுறாங்க, நிறைவேற்றாம இருக்க முடியுமா? ரீதா வந்து பாத்தீங்கன்னா தைப்பொங்கலுக்கு கோலம் போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு கோலம் போட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாளுக்கு சூப்பரா ஒரு கோலத்தை போட்டுட்டு இருக்காங்க. ருத்திகா பாப்பா தூங்கிட்டு இருந்தா, அம்மா கோலம் போடுறாங்க தெரிஞ்சிட்டு வெளியே அழகா வந்துட்டாங்க. தன்னோட 3 வீல் போட்டபிள் ஸ்கூட்டர் எடுத்து ஆடான்னு ஆடிட்டு இருக்கா. ரீதாக்காவோட கோலத்தை ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. சோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கோல வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்குங்க. அனைவருக்கும் இனி உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த விஷயம் மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருக்கோம். ஓகே பை.